வெல்கம் டு தி சேனல். இந்த தமிழ் வீடியோ லெக்சரில் கேஸ்ட் அயன் அண்ட் ஸ்டீல் வித்தியாசங்கள் பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இந்த விவரங்கள் அயன் கார்பன் டயக்ராம் என்ற கிராஃப் மூலம் மிக விரிவாக விளக்கமளிக்க முடியும். ஆனால் அதை இங்கே சுருக்கமாக பார்க்கும்போது இரும்புடன் கார்பன் எவ்வளவு சேர்க்கப்படுகிறது, எந்த முறையில் கண்ட்ரோல் செய்வது என்பதுவே ஆகும். அதாவது இரும்பை உயர்ந்த வெப்பநிலையான 1600 டிகிரி சென்டிகிரேட் என்ற அளவிலிருந்து அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் என்ற வளிமண்டல வெப்பநிலை தோராயமாக 40 டிகிரி சென்டிகிரேட் என்று எடுத்துக்கொள்வோம். இந்த வெப்பநிலை வரை ஸ்லோவாக குறைத்து கொண்டே மற்ற ப்ராசஸ்களையும் கண்ட்ரோல் செய்து கொண்டு கார்பனை சேர்ப்பது மற்றும் கண்ட்ரோல் செய்வது போன்றவையே ஆகும். இன்னும் சொல்வதென்றால் கார்பனை முக்கியமாக கருதி இரும்புடன் சேர்ப்பதுவே இந்த கேஸ்ட் அயன் மற்றும் ஸ்டீல் வித்தியாசங்களை கொடுக்கிறது. பொதுவாக கார்பனை அதிகமாக ஸ்டீலின் கடினத்தன்மை கூடும். பெரும்பாலும் தோராய அளவுகளில் இங்கே டேபிளில் காட்டியுள்ளபடி இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் காட்டியுள்ள ஆர்டினரி ஸ்டீல் குரூப் தோராயமான கலவைகள் எவ்வளவு என்று பார்த்தால் கார்பன் அதிகபட்சம் 2% வரையும், அதர் எலிமெண்ட்ஸ் அதிகபட்சம் 3% வரையும், மீதம் இருப்பது அயனாக 95% அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கொண்டால் இந்த ஆர்டினரி ஸ்டீல் குரூப் என்ற கலவை சேர்ந்த ஸ்டீல் கிடைக்கும். இதில் அதர் எலிமெண்ட்ஸ் என்பது பெயர்கள் மட்டும் இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது. சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், மேக்னீஸ் ஆகியவை இதற்கு உதாரணங்களாகும். இந்த அதர் எலிமெண்ட்ஸ் சேர்க்கை பற்றி விரிவாக பிறகு பார்ப்போம். இப்போது கலவைக்கு ஏற்ப வெவ்வேறு பண்புகளை கொண்ட ஸ்டீல் வகைகளை தேவைக்கு ஏற்ப உற்பத்தி செய்வார்கள். மேலும் இந்த 2% என்பதே அதிக கார்பன் அடங்கிய ஹை கார்பன் ஸ்டீல் வகை ஆகும். மற்றபடி லோ கார்பன் ஸ்டீல் அல்லது MS என்ற மைல்டு ஸ்டீல் வகை பெரும்பாலும் குறைந்த அளவு கார்பன், அதாவது 0.25% கார்பனுக்கு குறைவாகவே இருக்கும். எனவே இந்த லோ கார்பன் ஸ்டீலின் பண்புகளை பொறுத்தவரை பல வகையான நீட்டிப்பு தன்மை முறையில் கம்பிகள் மெல்லிய மற்றும் இழுவிசை பண்பை உபயோகித்து, அதாவது டென்சைல் ஃபோர்ஸ் உபயோகித்து தேவையான கனமுடைய தகடுகள் போன்ற பல வகையான உற்பத்தி வேலைகளுக்கு அதிகம் உபயோகிக்கப்படும். மேலும் இது டக்டைல் என்ற மெல்லிய தன்மை வரை நீட்டக்கூடிய, வளைக்க முடியக்கூடிய பண்பை கொண்டதாகும். மற்ற வகைகளான 0.25%இலிருந்து 2% வரை கார்பன் சேர்க்கை உபயோகிப்பது மீடியம் கார்பன் ஸ்டீல் மற்றும் ஹை கார்பன் ஸ்டீல் வகைகளை சாரும். உதாரணத்துக்கு சொல்வதென்றால் டூல் என்ற கருவிகளுக்கு இந்த வகை ஸ்டீல் அதிக கார்பன் கலப்புடன் 2%க்கு மிகாமல் உபயோகப்படுத்தப்படும். டூல் பண்புகளின் தேவைக்கு ஏற்ப மிகச்சிறிய அளவில் அதர் எலிமெண்ட்ஸும் சேர்த்து தயாரித்து பெரும்பாலும் உபயோகப்படுத்தப்படும். இந்த டூல்கள் பல மாறுபட்ட வடிவங்களில், குறிப்பாக பட்டறையில், தொழிற்சாலைகளில், பல மெஷின்கள் மற்றும் பல இடங்களில் தேவைக்கு ஏற்ப மெட்டல் கட்டிங் போன்றவற்றிற்கு ஹை கார்பன் அலாய் ஸ்டீல் என்ற மெட்டல் பெயருடன் உபயோகப்படுத்தப்படும். இதை தவிர டூல் ஸ்டீல் என்ற பல வகை ஸ்டீலில் டூல்ஸ் மற்றும் டைஸ் போன்றவைகளுக்காக வெவ்வேறு சேர்க்கைகளான டங்ஸ்டன், குரோமியம், வெனாடியம், மாலிப்தீனம், நிக்கல், கோபால்ட் போன்றவையெல்லாம் பல மிக குறைந்த அளவுகளில் சேர்க்கப்பட்டு பல வகை பெயர்களில் பல வகை குறிப்பிட்ட பயன்பாட்டிற்காகவும் சிறப்பு பண்புகளுக்காகவும் உபயோகப்படுத்தப்படுகின்றது. மேலும் ஸ்டீல் எனும் பொழுது இவற்றை தவிர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ற வகையான எவர் சில்வர் எனும் மெட்டலும் இருக்கின்றது. இதில் 60 to 70 அல்லது 80% வரை ஸ்டீல் இருக்கும். மற்றபடி மீதமுள்ளவை குரோமியம் மற்றும் நிக்கல் போன்றவற்றின் சேர்க்கை மூலமாகவே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குவாலிட்டி மெட்டலை பெற முடியும். இதை பற்றிய விரிவான வீடியோ இந்த சேனலின் ஜெனரல் டிப்ஸ் 2 என்ற வீடியோ மூலம் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இப்போது கேஸ்ட் அயன் குரூப்பை பற்றி பார்ப்போம். இங்கே இரண்டாவதாக காண்பித்துள்ள கேஸ்ட் அயன் குரூப், இதில் சில உட்பிரிவுகள் இருக்கின்றன. இருந்தாலும் குறிப்பிட்ட முக்கிய பண்புகள் என்று பொதுவாக பார்க்கும்போது இது ஸ்டீல் குரூப்புடன் கம்பேர் செய்யும் போது அதிக அழுத்தம் மற்றும் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் ஆகியவற்றை அல்லது தாங்குதிறன் கொண்டவையாகும். இந்த கேஸ்ட் அயனில் கிரே கேஸ்ட் அயன், ஒயிட் கேஸ்ட் அயன், மேலியபிள் கேஸ்ட் அயன், அலாய் கேஸ்ட் அயன் என்ற பல உட்பிரிவுகளும் உள்ளன. இவை பயன்பாட்டிற்கு ஏற்ற கேஸ்ட் அயன் பிரிவை உபயோகித்து உற்பத்தி செய்வார்கள். ஒவ்வொன்றும் மாறுபட்ட பண்புகளின் அடிப்படையில் இருக்கும். ஆனால் இது பிரிட்டில் என்ற உடையக்கூடிய தன்மையை கொண்டதும் ஆகும். இதில் கிரே கேஸ்ட் அயனை பொறுத்தவரை மிஷின்களின் பாகங்கள், பைப் மற்றும் பைப் ஃபிட்டிங்குகள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. ஒயிட் கேஸ்ட் அயனை பொறுத்தவரை மற்ற கேஸ்ட் அயன் பிரிவுகளை விட ஓரளவு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் குறைவாகவே இருக்கும். ஆனால் ஹார்ட்னஸ் என்ற கடினத்தன்மை அதிகம் கொண்டதாகும்.
மேலியபிள் காஸ்ட் அயனை பொறுத்தவரை மற்ற காஸ்ட் அயன்களை விட ஓரளவு டக்டைல் தன்மை கொண்டது. இதுவும் மெஷின் பாகங்கள், அக்ரிகல்ச்சரல் மெஷின்கள் போன்றவை தயாரிக்கவும் பயன்படுகிறது. மேலும் முக்கியமாக இது ஹீட் ட்ரீட்மெண்ட் என்ற அனீலிங் செய்ய முடியக்கூடியது மற்றும் நல்ல டென்சைல் ஸ்ட்ரென்த் கிரே காஸ்ட் அயனை விடவும் அதிகமாக இருக்கும். தாங்கக்கூடிய வலிமை இருப்பதால் எலக்ட்ரிக்கல் லைனில் உபயோகிக்கும் செராமிக் இன்சுலேட்டர்களுக்கு மெட்டல் காஸ்டிங்குகள் தயாரிப்பதற்கும் பெரிதும் உதவக்கூடியது. அலாய் காஸ்ட் அயன் என்பது கார்பனுடன் மற்ற கெமிக்கல் எலிமெண்ட்டுகள் குறைந்த அளவில் முக்கியமாக சேர்த்து சில சிறந்த பண்புகளை பெற தயாரிக்கப்படுகிறது. இது தேய்மானம் மற்றும் வெப்பநிலை போன்றவற்றை தாங்கக்கூடியது. முக்கியமாக ஆட்டோமொபைல் என்ஜினின் உள்பாகங்கள் மற்றும் மற்ற பாகங்களை தயாரிக்க பெரிதும் பயன்படுகிறது. ஸ்டீல் காஸ்ட் அயன் இரண்டுமே எண்ணிலடங்கா உபயோகங்களில் உள்ளன. அவற்றை சொன்னால் வீடியோ மேலும் பெரியதாகும். உதாரணத்திற்கு சொல்வதென்றால் தினசரி உபயோகப் பொருட்கள், ஆட்டோமொபைல் போன்றவை மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போன்றவற்றிலெல்லாம் இவை இரண்டுமே பல வடிவங்களில் உபயோகப்படுத்தப்படுகின்றன. மேலும் ஒரு முக்கிய வித்தியாசமாக ஸ்டீல் போன்றவற்றில் அது உடைவதற்கு முன்பு கிராக் அல்லது பெண்டு போன்றவற்றின் மூலம் அதன் ஸ்திரத்தன்மையை முன்பே ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும். இதற்கு அதன் டென்சைல் ஃபோர்ஸ் தன்மையும் டக்டைல் பண்பும் குறைந்த கார்பன் சேர்க்கைகளுமே காரணங்களாகும். உதாரணத்திற்கு ஸ்டீல் டேபிள்கள் மற்றும் ஸ்டீல் பெஞ்சுகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் காஸ்ட் அயனை பொறுத்தவரை ஸ்லோ ஃபெயில்யூர் அல்லது வளைவு போன்றவை ஏற்படாது. இதற்கு காரணம் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் தாங்கும் தன்மையும் அதிக கார்பன் சேர்க்கைகளுமே ஆகும். ஆனால் அதன் தாங்குதிறனுக்கு அதிகமாக உபயோகத்திற்கு உட்பட்டால் அது சடன் ஃபெயில்யூர் என்ற உடையும் திறனை, அதாவது பிரிட்டில் தன்மையை பெற்றது ஆகும். அதர் எலிமெண்ட்ஸ் என்ற இங்கு காண்பிக்கப்பட்டுள்ள கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் ஆனது சுருக்கமாக ஒவ்வொன்றும் அதிகப்படியான பண்புகளுக்காக ஸ்டீல் மற்றும் காஸ்ட் அயனுடன் சேர்க்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு முக்கியமாக உற்பத்திக்கு ஏற்ற பண்புகள் மற்றும் தன்மைகளை கொடுக்கவும், தேய்மானம் ஆகாமல் தயாரித்த பொருட்களை ஓரளவு காக்கவும் மற்றும் பொருட்களின் உபயோகத்தில் தேவையான சாஃப்ட்னஸ், மேக்னெட்டிக் தன்மைகள் மற்றும் ஸ்ட்ரென்த் போன்ற பண்புகளை வழங்கவும் மிக மிக குறைந்த அளவில், அதாவது மற்ற எலிமெண்ட்ஸுகள் மொத்தமும் தோராயமாக இங்கே காட்டியுள்ளபடி 4% குறைவாகவே உபயோகத்தில் சேர்க்கப்படுகின்றன. தனித்தனியான விவரங்கள் பண்புகளை பற்றி கொடுக்க வேண்டும் என்றால் பெரிய வீடியோவாக இருக்கும். இதுவே ஓரளவு பெரிய வீடியோவாகவே அமைந்துவிட்டது. ஆகவே இந்த விளக்கங்களே ஓரளவு உபயோகப்படும் என்று நம்புகின்றேன். திஸ் இஸ் பை டாக்டர் ஜிஆர். நன்றி, வணக்கம்.